Hi students, welcome to Chem Free tutorial. In this video, we are going to study Samachir Kalvi, that is State Board Syllabus, Standard 6, Term 1, Science lesson பத்தி பார்க்க போறோம். இதுல first 3 months portions term 1 கொடுத்திருக்காங்க. இதுல first lesson என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது measurement. Okay, 3 monthsக்கான 7 lessons கொடுத்திருக்காங்க. இதுல first lesson என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் month portion measurement அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. இந்த measurement பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். measurement அப்படின்னா என்ன பார்த்தோம்? அளவீடுகள். Okay, measurements அப்படின்னா அளவீடுகள். அப்ப நம்ம டெய்லி லைஃப்ல அளவீடு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத பத்தி இந்த லெசன்ல பார்க்க போறோம். இன்டர்நேஷனல் சிஸ்டம், இந்த அளவீடுகளை எப்படி அளப்பாங்கன்னா SI யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். SI யூனிட் means international system of units. Okay, இதுல டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணோம்னா K அப்படின்னு போடுறோம். K அப்படின்னு கேபிட்டல் K. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணோம்னா M ஸ்மால் m, லென்த். அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர். நெக்ஸ்ட் டைம் செகண்ட்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல். மாஸ் எப்படி மெஷர் பண்ணோம்னா கிலோகிராம். நெக்ஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் எதுல மெஷர் பண்ணோம்னா கேண்டிலா, அதுதான் CD அப்படின்னு சொல்றோம். இதுல சில மெஷரிங் டூல்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு வரும்போது கிளாக். ஓகே, கிளாக் இருக்கு. இது மெஷரிங் டூலா. ஓகே, அதாவது வந்து அளவீடுகளை எப்படி அளக்குறோம். ஓகே, எதை வச்சு அளக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இது மெஷரிங் டேப். நெக்ஸ்ட் கிளாக் வச்சு மெஷரிங் டேப் வச்சு அளப்போம். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ். ஓகே, அதாவது வந்து ஒரு கடைக்கு போறோம்னா ஒரு பொருளை வாங்குறோம்னா அதை எதை வச்சு, தராசு அப்படின்னு சொல்லுவோம், பேலன்ஸ் வச்சு. நெக்ஸ்ட் மீட்டர் ஸ்கேல வச்சு அளக்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் கிளாக் வச்சு நம்ம அளக்கலாம். ஓகே, டைம் அளவிடுறதுக்கு ஸ்டாப் கிளாக். அதே மாதிரி மெஷரிங் டேப். நெக்ஸ்ட் பேலன்ஸ். ஓகே, பொருட்களோட எடையை அளவீடு பண்ணணும்னா பேலன்ஸ். அதே மாதிரி மீட்டர் ஸ்கேல். லென்த்தை மெஷர் பண்ணோம்னா மீட்டர் ஸ்கேல் போடுவோம். டைம் மெஷர் பண்ணோம்னா ஸ்டாப் கிளாக்ல நம்ம மெஷர் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் லென்த் அப்படின்னா என்ன? ஓகே, லென்த் அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் லென்த் அப்படின்னு பார்க்கும்போது the distance between one point and other desired point is known as length. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம லென்த் அப்படின்னு சொல்றாங்க. So what is length? The distance between one point and other point is known as length. It may be distance between the edges of your book or the corners of a football ground in your school or even from home to school. ஓகே, நம்ம வீட்ல இருந்து ஸ்கூல் போறது கூட என்னன்னு சொல்ல நம்ம டிஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம். ஓகே, வீடுன்றது ஒரு பாயிண்ட், ஸ்கூல்ன்றது ஒரு பாயிண்ட். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது என்னன்னு சொல்ல நம்ம லென்த்னு சொல்லலாம். இந்த லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும்னா மீட்டர் அப்படின்றதுல நம்ம மெஷர் பண்றோம். சோ அளவு, அதாவது வந்து அதோட அளவீடு. ஓகே, லென்த் எப்படி நம்ம அளவீடு செய்வோம்னா மீட்டர் அப்படின்றத நம்ம அளவீடு செய்வோம். இது எந்த லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்றோம்னா ஸ்மால் m. ஓகே, வெரி ஸ்மால், இதை விட கம்மியான அளவீடும் இருக்கு. அது என்னன்னா மில்லி மீட்டர். அதை எப்படி சொல்லுவோம்? mm. ஓகே, ஸ்மால் எல்லா இடத்துலயுமே ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். சென்டிமீட்டர் என்னன்னு சொல்லுவோம்? cm அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லார்ஜர் மெஷர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஹைட் ஆஃப் தி பில்டிங், the length of the banner, height of the lamp post எல்லாமே எதுல மெஷர் பண்ணுவோம்னா மீட்டர்ல மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றது எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது கிலோமீட்டர். ஓகே, ஸ்மால் k ஸ்மால் m, இதுதான் கிலோமீட்டர்ல மெஷர் பண்ணுவோம். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும், ரெண்டு சிட்டியை ஜாயின் பண்ற இடம், ரெண்டு வில்லேஜஸ் ஜாயின் பண்ற இடத்துக்கு யூஸ் பண்றது நம்ம கிலோமீட்டர். அது நமக்கு ஏற்கனவே நோ த யூனிட் ஆஃப் லென்த். ஓகே, லென்த் எப்படி எப்படின்னா மெஷர் பண்ணலாம். சின்ன லென்த்ல இருந்து பெரிய லென்த் வரைக்கும் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது 10 மில்லிமீட்டர். ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டர், அது என்னன்னு சொல்றோம்? 10 மில்லிமீட்டர் சேர்ந்ததுதான் ஒரு சென்டிமீட்டர். அதே மாதிரி 100 சென்டிமீட்டர் சேர்ந்ததுதான் ஒரு மீட்டர். அதே மாதிரி 1000 மீட்டர் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம ஒரு கிலோமீட்டர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் யூனிட் மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு சென்டிமீட்டர். அடுத்து மில்லிமீட்டருக்கு அடுத்து சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அடுத்து மீட்டர். மீட்டர்ல இருந்து எது வரும்? கிலோமீட்டர். அப்ப மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் அளவீடு செய்யலாம். இங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்திருக்காங்க. let us measure the length of your pencil. ஓகே, பென்சிலை மெஷர் பண்றது நம்ம எது சொல்லுவோம்? யூசுவலாவே சென்டிமீட்டர்ல நம்ம மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிக்சர்ல எதை யூஸ் பண்றாங்க? போர்டை யூஸ் பண்றாங்க. இது என்னன்னு சொல்ற? மெஷரிங் டேப் வச்சு இதை மெஷர் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு துணி கடைக்கு போறோம். துணி கடைக்கு போனோம்னா அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க எதை வச்சு மெஷர் பண்றாங்கன்னா மெஷரிங் ராட். ஓகே, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்? மெஷரிங் ராட் வச்சு இந்த துணி கடையில துணியை நம்ம மெஷர் பண்றத பாக்குறோம். அது என்ன இருக்கும்? சென்டிமீட்டர்ல இருக்கும். நெக்ஸ்ட், why do we need SI யூனிட்? எதுக்காக இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஃபார் த சேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. ஓகே, உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான அளவீடுகளை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் என்னன்னு சொல்ற இந்த SI யூனிட் அப்படின்றத கொண்டு வராங்க. சயின்டிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஹேவ் அடாப்டட் a common set of units to express measurement. உலகம் முழுவதிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அளவீடு தான் என்னன்னு சொல்ற நம்ம SI யூனிட். This system is called the international system of unit or otherwise international system of unit ன்னு சொல்லலாம். otherwise simply
என்னன்னு சொல்றோம் நம்ம SI யூனிட். அப்ப இந்த SI யூனிட்ல என்னன்னு சொல்றோம் ஜெனரலாவே லென்த் எதுல தான் மெஷர் பண்ணுவோம் மீட்டர்ல தான் மெஷர் பண்ணுவோம். இதோட எப்படி டொனைன் பண்ணுவோம் நம்ம ஸ்மால் லெட்டர் M. நெக்ஸ்ட் அதே மாதிரி யூனிட் ஆஃப் மாஸ் எதுல தான் மெஷர் பண்ணுவோம் கிலோகிராம்ல தான் மெஷர் பண்ணுவோம். ஓகே அப்ப கிலோகிராம்னா என்னன்னு சொல்றோம் நம்ம கேஜி. அதே மாதிரி SI யூனிட் ஆஃப் டைம் எதுல மெஷர் பண்ணுவோம் செகண்ட்ல தான். அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் ஸ்மால் s. நெக்ஸ்ட் SI யூனிட் ஆஃப் ஏரியாவை எதுல பரப்பளவு எதை மெஷர் பண்ணுவோம்னா மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி SI யூனிட் ஆஃப் வால்யூம் அப்படின்றது மீட்டர் கியூப். இதுதான் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். உலகம் முழுவதும் எல்லா நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அளவீடு தான் என்னன்னு சொல்ல நம்ம SI யூனிட். இது இதுல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டி ஒன்னுல கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு சொல்ல நம்ம இங்க பாக்குறோம் பெரிய ஸ்கேல் வச்சிருப்பாங்க ஹைட். இது மூலமா நம்ம என்ன பண்றோம் மெஷர் யுவர் ஹைட் வித் a ஸ்கேல் வாட் டிஃபரன்சஸ் டு யூ இன்ஃபர் அப்படின்னு சொல்றோம். நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நம்ம பாத்துருக்கோம். அதே மாதிரி ஈவன் ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணுவாங்க நம்மளோட ஹைட்டை PT சார் மெஷர் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் SI யூனிட்ஸ். ஓகே மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ். ஓகே சின்ன அளவீடு பெரிய அளவீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமீட்டர் அப்படின்னா ஸ்மால் டின்னு சொல்லுவோம். சென்டிமீட்டர்ல ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு சொல்லுவோம் சென்டி அப்படின்னு சி ஸ்மால் சி. அதே மாதிரி மில்லி மீட்டர் ப்ரிஃபிக்ஸ் அதே மாதிரி இது என்னன்னு சொல்றோம் ஸ்மால் எம். நானோமீட்டர் ஸ்மால் எம் என்னு சொல்லுவோம். அப்புறம் கிலோகிராம் கிலோ அப்படின்னு வரும்போது ப்ரிஃபிக்ஸ்ல இது என்னன்னு சொல்றோம் கேன்னு சொல்றோம். இப்ப இதுல என்னன்னு சொல்றோம்னா ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர். அதே மாதிரி இதுல ஒரு மீட்டர் ஸ்மாலஸ்ட் யூனிட் இது எல்லாமே. ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர். ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு இது மாதிரி இந்த மீட்டரையே என்னன்னு சொல்லலாம் வெவ்வேறு அளவீடுகளை வச்சு மெஷர் பண்ணலாம். டெசிமீட்டர்ல சென்டிமீட்டர்ல மில்லிமீட்டர்ல நானோமீட்டர்ல மீட்டர்ல மெஷர் பண்ணலாம். ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர். அதே மாதிரி 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிமீட்டர். கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றோம் 1000 மீட்டர். அப்ப இதெல்லாம் தான் சப் மல்டிபிள் அப்படின்னு சொல்லும்போது 1/10. ஸ்மாலர் டு பிக்கர் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சொல்லலாம். பிக் டு ஸ்மால் வரும்போது 1/10 சேர்த்துக்கலாம். சப் மல்டிபிள் 1/100. அதே மாதிரி இது என்னன்னு சொல்லுவோம் 1/1000. இது வந்து 1/10 lakh 1000. இது வந்து மல்டிபிள் 1000. இது மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பிக்சர்ல சிலதை கொடுத்திருக்காங்க. அது நம்மளவே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பென்சில் கொடுத்திருக்காங்க. லென்த் ஆஃப் டிப் ஆஃப் த பென்சில் என்னன்னு சொல்லுவோம் மீட்டர்ல. மீட்டர் மெஷரிங் யூனிட் வந்து மீட்டர். அதோட சப் மல்டிபிள் சின்ன யூனிட் எதுன்னா மில்லிமீட்டர். அதே மாதிரி லென்த் ஆஃப் த பென் அப்படின்னு சொல்லும்போது இது என்னன்னு சொல்லலாம் மீட்டர். அதோட இது சொல்லலாம் பென் அப்படின்றதால இது வந்து சின்னதா இருக்கிறதால இதை மில்லிமீட்டர்னு சொல்றோம். அதாவது லென்த் ஆஃப் டிப் ஆஃப் த பென்சில் இதுதான் டிப் அப்படின்றது. அந்த கிராஃபைட் ராட் இருக்கு இல்லையா அதை எழுதுறோம்ல ஷார்ப் பண்றோமே அதுதான் டிப். அதால இதை மில்லிமீட்டர்னு சொல்றோம். ஆனா பென் அப்படின்றது லென்த்தா இருக்கிறதால இது என்னன்னு சொல்லலாம் சென்டிமீட்டர். பல சென்டிமீட்டர் சேர்ந்ததுதான் என்ன மீட்டர் உருவாக்கும். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சிட்டிஸ். ஓகே அதுல மெஷரிங் யூனிட் எதுன்னு சொல்றோம் நம்ம கிலோமீட்டர். அப்ப அதோட மல்டிபிள் சப் மல்டிபிள் யூனிட் வந்து மீட்டர். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் இன் டேபிள். ஓகே ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு அது என்னன்னு சொல்லுவோம் கிலோகிராம் சொல்லலாம். கிராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சப் மல்டிபிள் வரும்போது கிராம். மாஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் அதுன்னு சொல்லலாம் கிலோகிராம் சொல்லலாம். மில்லிகிராம் சொல்லலாம். கிராம் சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் டேக்கன் டு பினிஷ் 100 மீட்டர்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது டைம் டேக்கன் டைம் அப்படின்னு சொல்லும்போது என்ன செகண்ட்ஸ். இதுல சின்ன அளவிட என்னன்னு சொல்ல நம்ம செகண்ட்ஸ் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் கனெக்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கனெக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட் அப்படின்றது ஓகே மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அக்யூரேட்டா இருக்கணும். அதே மாதிரி கரெக்டா இருக்கணும். மெஷர்மெண்ட் அக்யூரேட்டா இருக்கணும் அதே சமயம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹவு டு மெஷர் த லென்த் ஆஃப் எ பென். ஓகே ஒரு பென் அதாவது வந்து ஒரு பின்னை எப்படி நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்றது முக்கியமானது. அதே மாதிரி அது என்ன எப்படி வரணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பின் வந்து எது கூட 0 ஃபர்ஸ்ட் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா ஆப்ஜெக்ட் இங்க பின்னு. ஓகே அதோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்க இந்த 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகலையே அங்க இருந்து மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். கவுண்ட் த நம்பர் ஆஃப் சென்டிமீட்டர் அண்ட் ஃப்ரம் தீஸ் கவுண்ட் ஆஃப் த ஃபைனல் டிவிஷன் த கவுண்ட் ஆஃப் த டிவிஷன் இஸ் இன் மில்லிமீட்டர். இந்த ஸ்மால் டிவிஷனுக்கு பேர் என்னன்னு சொல்ல நம்ம மில்லிமீட்டர். லாங்கா இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் சென்டிமீட்டர். அப்ப கவுண்டிங் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இந்த 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா எங்க முடியுதோ இப்ப 2.1 மில்லிமீட்டர் அது மாதிரி மெஷர் பண்ணணும். சோ the counting division is millimeter. In the above example, the pin is 2 cm and எத்தனை 6 mm. இங்க இருக்கு இல்லையா 2 இருக்கு அதே மாதிரி 6 mm இருக்கு. அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் எக்ஸாக்டா மெஷர் பண்ணணும். இப்ப சப்போஸ் கர்வ்டா இருக்கு அப்ப எப்படி மெஷர் பண்ணலாம். இப்ப இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற பொருளை நம்ம ஏதோ ஸ்கேல் வச்சு யூஸ் பண்றோம். இப்ப சப்போஸ் கர்வ்ட் ஆப்ஜெக்டா இருந்தா அதை எப்படி நம்ம மெஷர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் ஆஃப் பனானா எப்படியா இருக்கு கர்வ்டா இருக்கு. அப்ப அந்த கர்வ்டா இருக்கிறதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் எதை வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா யூசிங் மெஷரிங் டேப். ஓகே
மெஷரிங் டேப், வளைவா இருக்கிற இடத்துல மெஷரிங் டேப் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ரிங், அது என்னன்னு சொல்ல, ஒரு ரோப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஓகே, அப்ப லென்த் ஆஃப் பனானா கர்வ்டுக்கு எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் என்னன்னு சொல்லுவோம், அந்த ரோப்பை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா we can measure the என்னன்னு சொல்லுவோம், curved surface. நெக்ஸ்ட் எரர் அப்படின்னா என்ன, பேரலாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லும்போது என்ன, பேரலாக்ஸ் எரர்ஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃபரன்ஸ் இன் தி அப்பரண்ட் பொசிஷன் ஆஃப் an object viewed along two different line side. இப்ப அதாவது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபரண்ட் இன் தி அப்பரண்ட் பொசிஷன். ஓகே, வெவ்வேறு, அதாவது வெவ்வேறு பொசிஷன்ல இருந்து ஒரு அளவீடு எடுக்கிறது தான் என்னன்னு சொல்ல நம்ம பேரலாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அளவீடு எடுக்கும்போது நம்ம ஸ்ட்ரெயிட் பார்வையோட இருக்கிறது வேற, அப்புறம் சைட்ல நின்று எடுக்கிறது வேற, இந்த சைட்ல இருந்து ஒரு சைடா பார்த்து நம்ம அளவீடு எடுக்கிறது. அப்ப இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் சொல்றாங்க எரர் அப்படின்னு சொல்றாங்க. எரர் அப்படின்னா என்ன, தவறு அப்படின்றதுதான் எரர். இப்ப இந்த கரெக்டா இப்ப இந்த பிக்சர்ல நம்ம பாக்குறோம். ஓகே, இதுல 3 பேர் வந்து ஒரு பொருளை அளவீடு எடுக்கிறாங்க. எது, பென்சிலோட நிப்ப எடுக்கிறாங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாய் வந்து சைட்ல நின்னு பாக்குறான், இங்க இந்த கேர்ள் வந்து ஸ்ட்ரெயிட்டா நின்னு பாக்குறாங்க. அடுத்து இந்த பாய் வந்து சைட்ல நின்னு அளவீடு பாக்குறாங்க. அப்ப எதோட அளவீடு கரெக்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த கேர்ள், சென்டர்ல நிக்கிற கேர்ள் இருக்கு இல்லையா, பி. அப்ப பி தான் கரெக்ட். ஏ அண்ட் சி ரீடிங் வில் பி டிஃபரெண்ட் அண்ட் என்னன்னு சொல்லலாம், எரானியஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிக்கும் சிக்கும் என்ன வரும், எரர் வரும், எரர் கரெக்ஷன், எரர் வரும். அப்ப பி என்ன ஒரு பொசிஷன் கரெக்டா பார்த்து அளவீடு எடுக்கிறது தான் சரியான முறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மெஷரிங் தி லென்த் ஆஃப் கர்வ்ட் லைன் யூசிங் a divider. ஆல்ரெடி நம்மளே இதை யூஸ் பண்றோம், டிவைடர் நம்ம கிளாஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணலாம், லென்த் ஆஃப் இதுவும் கர்வ்ட் லைன் எதை வச்சு பண்ணுவோம்னா டிவைடரை வச்சு. ஓகே, நம்ம ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்கு இல்லையா, இது இருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்லணும், நம்ம டிவைடரை வச்சு நம்ம ஈஸியா நம்ம மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் மாஸ் அப்படின்னா என்ன, ஓகே, மாஸ் அப்படின்றது நிறை அப்படின்னு சொல்றோம். நிறை அப்படின்னா என்ன, மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் an object. ஓகே, இதுவும் என்னது, நிறை அப்படின்றதும் ஒரு விதமான மெஷர்மெண்ட். ஓகே, த அமௌண்ட் ஆஃப் மேட்டர், பொருளை அளக்கிறதுக்கு தான் என்னன்னு சொல்ல நம்ம மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். த SI யூனிட் ஆஃப் மாஸ் எதுல சொல்லுவோம் நம்ம, கிலோகிராம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை என்னன்னு சொல்லுவோம், ஸ்மால் k ஸ்மால் g, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், kg. அப்ப வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை மேட்டர். மாஸும் வெயிட்டும் சேம்னா கிடையாது. மாஸ் அப்படின்றது என்னன்னா ஸ்பேஸ் ஆக்குபைட், தட் இஸ் கால்டு மாஸ். வெயிட் அப்படின்றது என்னன்னா கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை மேட்டர். ஓகே, கிராவிடேஷனல் புல் அப்படின்னா புவியீர்ப்பு விசை மூலமாக செயல்படுறதுதான் என்னன்னு சொல்ல நம்ம எடை அப்படின்னு சொல்லுவோம். the weight directly proportional to the mass on the earth surface. அப்ப இந்த weight என்ன வரும், that is directly proportional to, directly என்ன, இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப mass is directly proportional to the mass on the earth surface. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டூ யூ நோ அப்படின்ற டாபிக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன் த மூன் வேர் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் தட் இன் த எர்த் த வெயிட் வில் ரெடியூஸ் பட் த மாஸ் வில் ரிமைன் த சேம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் அப்படின்றது என்னன்னா, எர்த், இப்ப எர்த் பூமியில இருக்கும், மூன்ல இருக்கும், ஓகேவா, சந்திரன்ல இருக்கும். அதாவது வந்து இப்ப ஒரு 2 கோள் இருக்கு, பூமி இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு, சந்திரன் இருக்கு. அந்த 2 இடத்துலயும் மாஸ் எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் 25 kg, அதே 25 kg தான் மூணுலயும் இருக்கும், எர்த்ல இருக்கும். ஆனா வெயிட் எப்படி இருக்கும், டியூ டு கிராவிடேஷனல் புல் என்ன ஆகும், அதாவது வந்து எர்த்லயும் மூணுலயும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப இதுல வந்து என்ன ஆகும், 25 kg இருக்குதுன்னா அதே 25 kg மூணுல இருக்காது. So the weight will reduce but the mass will remains the same. The moon's gravitational pull is 1/6 of the earth pull. Okay, மூனோட கிராவிடேஷன், அதாவது வெயிட் என்னன்னா 1/6 of the என்னன்னு சொல்லணும், எர்த்தோட புல் அப்படின்னு சொல்றாங்க. Thus objects weigh 6 times lighter on the moon. அதான் சந்திரன்ல என்ன இருக்கும், 6 டைம், ஓகே, 6 பங்கு என்னவா இருக்கும், நம்ம லைட்டரா இருப்போம் எதுல, பூமியில இருக்கிறத விட, than on the earth அப்படின்னு சொல்றாங்க. இதுல 6ன்னா அதுல என்ன வரும், 1 தான் வரும். Next, what is your mass? It is yet to be measured in grams. That would be a huge number. It is not. It is expressed in kilogram. இப்ப நம்மளோட எடையை எதை நம்ம மெஷர் பண்ணுவோம், நம்ம கிலோகிராம் அப்படின்றதுல நம்ம மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட், பிக்கர் வெயிட்ஸ் ஆர் மெஷர்ட் இன் டன் ஆர் மெட்ரிக் டன். இப்ப நம்மளோட வெயிட் ஈஸியா நம்ம என்ன பண்றோம், ஒரு 100 வெயிட் வரைக்கும் அதுல கிலோகிராம்ல யூஸ் பண்றோம். அதே பிக்கர் வெயிட்ல எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, எதுல யூஸ் பண்ணோம், நம்ம மெட்ரிக் டன் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதாவது நமக்கே தெரியும், அதாவது வந்து 1 கிராம், தட் இஸ் 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 100 மில்லிகிராம். 100 மில்லிகிராம்ஸ் ஈக்குவல் டு 1 கிராம். 100 கிராம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். அதே மாதிரி 1000 கிலோகிராம், ஓகே, 1000 kg அப்படின்றது எவ்வளவுன்னா 1 டன்.
1000 kg. ஓகே, இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ்ல எல்லாம் பண்ணோம் டன் கணக்குல வெயிட் போடுறாங்க இல்லையா, அது எவ்வளவு வரும் 1000 kg அப்படின்றது ஒரு டன்னை மெஷர் பண்ணும். நெக்ஸ்ட் பீம் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து சாதாரண எடை போடக்கூடிய தராசு. வி யூஸ் பீம் பேலன்ஸ் டு மெஷர் மாஸ். பொருட்களோட எடையை நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்னா பீம் பேலன்ஸ். அப்ப நான் பீம் பேலன்ஸ் ஒர்க் பை கம்பேரிங் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் தட் நோன் மாஸ். இங்க வந்து என்ன இருக்கும், எடை கற்கள் இருக்கும். இங்க வந்து நம்ம எது எடை போடணுமோ அதோட பொருட்கள் இருக்கும். ரெண்டு சமநிலையில இருந்தா அது என்னன்னு சொல்ல நம்ம பேலன்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். 1 கிலோவோ 2 கிலோவோ 3 கிலோவோ இப்படி மூலமா மெஷர் பண்ணலாம். இப்ப இதை நம்மளாவே ஆக்டிவிட்டி 4ல நீங்களாவே ஒரு பீம் பேலன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. எதை வச்சுன்னா கோகனட் ஷெல். ஓகே, தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் ஒரே வெயிட் இருக்கிற தேங்காய் ஓட வச்சு என்ன பண்ணலாம், ஒரு கயிறு வச்சு கட்டி என்ன பண்ணலாம், நம்மளாவே இதை யூஸ் பண்ணலாம். ஒரு கார்ட்போர்ட் ஃப்ரேம்ல வச்சு என்ன பண்றோம், இந்த ஷார்ப் அண்ட் பென்சில் அது சென்டர்ல இருக்கக்கூடிய என்னன்னு சொல்றோம், ஒரு ஷார்ப் அண்ட் பென்சிலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளாவே இந்த பீம் பேலன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க எலக்ட்ரிக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே, எலக்ட்ரிக் பேலன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பேலன்ஸ் இஸ் a device used to find accurate measurements of weight. இப்ப nowadays இந்த மாதிரி பீம் பேலன்ஸ் எல்லாம் இப்ப யூஸ் பண்றதுல இப்ப நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸ் தான். எல்லா கடைகள்ல என்ன இருக்கு, எலக்ட்ரானிக் பேலன்ஸ். அதுல என்ன இருக்கும், வெயிட் அக்யூரேட்டா இருக்கும். இட் இஸ் an accurate measurement of weight. It is commonly used in எங்க இருக்கும், ஷாப்ஸ், laboratory for weighing chemicals. ஓகே, எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க, இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் கேன் பி யூஸ். ஸோ எலக்ட்ரானிக் பேலன்சஸ் மே ஆல்சோ யூஸ் வெய் ஃபுட் வெய் பண்றது, கிராசரி ஐட்டம்ஸ் ஆஸ் வெல் அஸ் எது வரும், ஜுவல்லரி, ஓகே, ஆர்னமெண்ட்ஸ், நகைகளை மதிப்பீடு செய்யறதுக்கும் எதை யூஸ் பண்றோம், இதுதான் எலக்ட்ரானிக் பேலன்ஸ். நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா என்ன, டைம், ஓகே, காலம். ஓகே, நமக்கே தெரியும் கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம். நம்ம டைம் பார்க்கணும்னா இமீடியட்டா எதை பார்க்கறோம், எல்லா வீட்லயுமே என்ன இருக்கு, கிளாக் இருக்கு. ஸோ டே சேஞ்சஸ் இன்டு டே, நைட் அண்ட் நைட் இன் டு டே. ஃபர்ஸ்ட் டே என்னவா மாறும், நைட்டா மாறும், நைட் என்னவா மாறும், மறுபடியும் டேவா மாறும். அப்ப சீசன்ஸ் ஆல்சோ சேஞ்ச். அப்ப என்ன ஆகும், டைம் ஆல்சோ சேஞ்ச். அப்ப எதை வச்சு நம்ம மெஷர் பண்றது, கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம். யூ ரீட் ஏ கிளாக் ஃபேஸ் அண்ட் நோட்டீஸ் த டைம். ஓகே, அப்புறம் அதே மாதிரி your pulse to measure the time roughly, count the number of pulses, then can tell you the time elapsed அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க நெக்ஸ்ட் ஏர்லியர் டேஸ்ல டைம் எப்படி மெஷர் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன் ஏர்லியர் டேஸ் அப்பெல்லாம் கிளாக்ஸ் கிடையாது இல்லையா, அப்ப எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணாங்க அப்படின்னா சாண்ட் கிளாக் அண்ட் தென் சன் டயல் அப்படின்னா சூரியன் வர நேரம் மறையிற நேரம். இததான் என்ன பண்ணாங்க, டைம் டே டைம்ல இதை வச்சுதான் அவங்க என்ன பண்ணாங்க, மெஷர் பண்ணாங்க. ஒன்னு சாண்ட் கிளாக், நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, சூரியன் மறையிற நேரம் தோன்ற நேரம், இதுதான் தோன்ற நேரம் மறையிற நேரம், இதுதான் சன் டயல் அப்படின்னு சொல்லுவாங்க. The shadow cast by a stick can be used to estimate time. ஓகே, ஒரு ஷேடோ நிழல் வருது இல்லையா, அப்ப சன் வரும்போது என்ன இருக்கும், இன்னைக்கு கூட என்ன ஆகும், கிராமப்புறத்தெல்லாம் பார்த்தா சூரியன் வர நிழலை வச்சு என்ன பண்ணுவாங்க, இது டைம் இவ்வளவு ஆகுது அப்படின்றது ஈஸியா நம்ம அவங்க மெஷர் பண்ணிடுவாங்க. A vessel having a small hole is fixed with the sand and it can be used as a clock. Okay, the sand in the vessel is allowed to come down and it's used to estimate the time. Okay, இங்க வந்து ஒரு வெசல் இருக்கு, மேல ஒரு வெசல் இன்வெர்டர், கீழே ஒரு வெசல் இன்வெர்டரா இருக்கும், மேல ஒரு வெசல் இருக்கும். மேல இருக்கிற வெசல்ல என்ன இருக்கும், சாண்ட் நிரப்பி இருக்காங்க. அந்த சாண்ட் என்ன ஆகும், கொஞ்சமா விழற டைம் தான் என்னன்னு சொல்லுவாங்க, அவர் செட் பண்ணிருப்பாங்க. அததான் என்ன ஆகுது, சாண்ட் கிளாக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஓடோமீட்டர் அப்படின்னா என்ன. ஓகே, ஓடோமீட்டர் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் a odometer is a device used for indicating distance traveled by automobile. ஆட்டோமொபைல்ல யூஸ் பண்ற இதுதான் என்னன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஓகே, இப்ப பஸ் ஓட்டுற, பஸ்ல போறோம், கார்ல போறோம், டூ வீலர்ல போறோம். அப்ப அந்த முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு மீட்டர் இருக்கும் இல்லையா, இந்த மீட்டருக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம ஓடோமீட்டர். அப்ப இந்த ஓடோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை a vehicle. ஒரு வெஹிக்கிள் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்றது ஈஸியா இதுல கண்டுபிடிக்கலாம். The ruler scale, that is our scale nowadays to measure length, was invented by, இப்ப நம்ம யூஸ் பண்ற ஸ்கேல் ரூலர்னு சொல்றோம் இல்லையா, அது எப்போ இன்வெர்ட் பண்ணாங்கன்னா 16th centuryல வில்லியம் பெட்வெல் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, இந்த ஸ்கேல் அவர் மெஷர் பண்ணாரு. அதே மாதிரி மீட்டர் ராட் அது எதால் ஆனதுன்னா, it is an alloy of platinum and iridium is placed at the bureau of weights and measure in Paris. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, பாரிஸ்ல தான் இதை யூஸ் பண்ணாங்க. நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி இன் டெல்லி வாஸ் a copy of this metal, that is meter rod. இன்னைக்கும் டெல்லியில அந்த மீட்டர் ராடோட காப்பி இருக்கு. 1 kilogram is equal to the mass of a certain bar of platinum iridium alloy that has been kept in international bureau of weights and measured in service, that is in Sevres, France since 1889. 1 kilogram எவ்வளவுன்றது அப்படின்னு சொல்றது, it is equal to the platinum iridium alloy bar. ஓகே, ஒரு கிலோ இல்ல என்னன்னு சொல்றோம், அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றதுன்னா, ஒரு பிளாட்டினம் இரிடியம் அலாய் பால் ஒன்னு வச்சிருக்க. பார் அப்படின்னா இப்ப என்ன, கோல்டு பார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு பட்டையா இருக்கிறதுலயே அதுதான் பார்ன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இந்த பிளாட்டினம் இரிடியம் அலாய் பார் தான் தட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ அப்படின்னு வச்சிருந்தாங்களாம். அது எங்க இன்னைக்கும் வச்சிருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் சர்வீஸ், பிரான்ஸ் சின்ஸ் 1889.
இதை வச்சு சில நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. தட் இஸ் how many millimeter divisions are there in centimeter. ஓகே, சென்டிமீட்டர்ல எத்தனை மில்லிமீட்டர்னா நமக்கே தெரியும் எத்தனை இருக்கு, 10 millimeter. How many centimeter divisions in there in a meter scale. 100 centimeter is equal to என்னன்னு சொன்னோம், ஒரு மீட்டர். அப்போ ஒரு மீட்டர் ஸ்கேல்ல எத்தனை வரும், 100 centimeter. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்னன்னா 7875 சென்டிமீட்டர்ன்றது எத்தனை மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர். இப்ப நமக்கே தெரியும் 100 சென்டிமீட்டர் is equal to என்ன வரும், that is 100 சென்டிமீட்டர் is equal to ஒரு மீட்டர். 1000 சென்டிமீட்டர் is equal to எவ்வளோ, 10 மீட்டர். இங்க எத்தனை கொடுத்திருக்காங்க, 7000 சென்டிமீட்டர். அப்ப 7000 சென்டிமீட்டர் is equal to எவ்வளோ, 70 மீட்டர். மீதி இருக்கிறது எவ்வளவு வரும், 75. 78